திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க்கு, காலேஜ், ஸ்கூல் போகிறதுக்கான ரீசனே கிடைக்கிற அந்த ஒரு வீக்கெண்ட், அந்த சண்டேக்காக தான். அப்படிப்பட்ட சண்டே அந்த ஒரு வீக்கெண்ட் எனக்குமே ரொம்ப ஸ்பெஷலானது. எஸ்பெஷலி சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரைக்குமே செம ஹாப்பியாக இருக்கும். சண்டே ஈவினிங்க்கு அப்புறமா நேராக எனக்கு பயமாக இருக்கும். பிகாஸ் மண்டே காலேஜில் போய் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சாலே பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சண்டே தான். நான் தூங்கி எழுந்திரிக்கவே ஒரு 11:00 ஆயிடுச்சு. ஸோ மெதுவாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு வெசல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வெளியே ஃபுல்லாக கூட்டி அதுக்கப்புறம் துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே 5:00 ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கும் விளக்கு போட்டுட்டு வெளியும் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த கோலம் போடுற ஹேபிட் வந்து எனக்கு டெய்லி போடுற ஹேபிட் கிடையாது. எப்பயாவது அதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ட்ராயிங் பண்ணுவேன். பொங்கல் சட்டி அது வரைகிறது அதெல்லாம் பண்ணுவேன். பட் புள்ளி வச்சு கோலம் போடுறதுங்கிறது அது எனக்கு அவ்வளோக்கா வராது. பிகாஸ் அந்த பொடி எனக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாது. ரொம்ப தின்னாக வரும். இப்போ தான் டெய்லி போட்டு பழகிட்டுருக்கேன். அப்படி ஒரு ஈவினிங் தான் திடீர்னு கோலம் போடணும்னு தோணுச்சு. போட்டுட்டு டிவி பார்த்துட்ருந்தேன். நமக்கு பிக் பாஸ் அன்சீன்லாம் போடுவாங்களா, அன்சீன் கட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கலர்ஸ் தமிழில் போடுவாங்க. அதுதான் பார்த்துட்ருந்தேன். திடீர்னு வெளியில் ஒரு சத்தம். என்னடான்னு வந்து பார்த்தா மழை வந்து ஃபுல்லாக கோலம் ஃபுல்லாமே அழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆடி குறுக்க அமாவாசை குறுக்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு பொறுக்கவே பொறுக்காது. அதுக்கு என் மேலே என்ன கோவம்னே தெரியல. இப்படியே அந்த வீக் முடிய போகுது. அதாவது சண்டே முடிய போகுது. ஒரு 7:30 போல் டின்னர் சாப்பிட்ருவேன் நான் எப்போவுமே. திடீர்னு ஒரு காலேஜ் குரூப்லேருந்து மெசேஜ் வருது. என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா நாளைக்கு நோடியூ சைன் வாங்கணும், எல்லோரும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க நோடியூ ஃபார்மை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டுருச்சு. பிகாஸ் கிட்டத்தட்ட 1.5 lakhs பக்கம் ஃபீஸ் கட்டி நான் வந்து படிக்கிறேன். நாளைக்கு இந்த ஒரு ஃபார்முக்காக, இந்த ஒரு பேப்பருக்காக எல்லார் கால்லையும் போய் விழுகணும், கேட்காத வார்த்தைங்களை கேட்கணும். நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை.